கார்த்திகை மாதம் வந்து பாருங்கள், உங்கள் ராசிநாதன் வந்து 8ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் உட்காந்துருக்கார், சொந்த வீட்டில் இருக்கார். கொஞ்சம் அசிங்கமான வர்றது, கெட்ட பேர் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக போங்க. தேவையில்லாத சிக்கல்களெல்லாம் வர மாதிரி இருக்குங்க, கவனமாக இருக்கணும். ஏன்னா ராசிநாதன் 8ஆம் இடத்துல இருக்கார். கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்கும், ஒரு ஸ்டெடியான மைண்ட் உங்களுக்கு இருக்காது. ஏற்கனவே 7.5 சனி ஒரு பக்கம் போயிட்டு உங்களை அவதிப்படுத்திகிட்டு இருக்குது. ஹெல்த் பிரச்சனை இருக்கும், உடம்பு ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள், மனக்கவலைகள், குடும்பத்தில் பிரச்சனை, பணப்பிரச்சனை, நிம்மதி கிடையாது, கடன் தொல்லை, இந்த மாதிரி நிறைய மேசராசிக்காரங்களுக்கு உங்கள் வாழ்க்கை அப்படி தான் போயிட்டுருக்கு. ஏன்னா மார்ச்சிலேருந்து 2025 மார்ச் கடைசியிலேருந்து உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பித்ததுனால உங்களுக்கு சில பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வந்திருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆனால் இந்த மாதம் ஓரளவுக்கு சமாளிக்க முடியும், சரிங்களா? ஆரம்ப பகுதி கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் கூட இந்த கார்த்திகை மாதம் 21ஆம் தேதி, அதாவது டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி வரும். கார்த்திகை மாதம் 21ஆம் தேதி, டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி வந்து பாருங்கள், ராசிநாதன் 9ஆம் இடமான பாகிஸ்தானத்துக்கு போயிடுறாரு. அப்போ பாகிஸ்தானத்துக்கு, அதிர்ஷ்ட ஸ்தானத்துக்கு ராசிநாதன் போகிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு.